ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சென்னாக்குன்னி பவுடர் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா சென்னாக்குன்னி, அதுக்கப்புறம் உடச்ச கடலை, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு மெத்தடில் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உடச்ச கடலையை வச்சு எப்படி பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம எந்த உணவையுமே நம்ம சாப்பிட முடியாது. இந்த பொடியை போட்டு நம்ம 2 இட்லி சாப்பிட்டிங்கன்னா 2க்கு பதிலாக 4 இட்லியாக சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சென்னாக்குன்னி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை அளந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கப்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ எதில் அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து எல்லா பொருளையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து பொடி வந்து நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கப்பில் தான் அளக்க போகிறேன். இப்போ வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சென்னாக்குன்னி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 கப் அளவு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சென்னாக்குன்னியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சென்னாக்குன்னி வந்து சீக்கிரமாக கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சென்னாக்குன்னி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுடும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனை வரும். சிலருக்கு வந்து இந்த வாசனை வந்து பிடிக்காது. ஆனால் இந்த பொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு டவலில் கொட்டிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே மற்ற பொருளை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் வந்து நம்ம சென்னாக்குன்னி அளந்தோமோ அதே கப்பில் பொட்டுக்கடலையை அளந்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு நம்ம சென்னாக்குன்னி எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 கப் அளவுக்கு உடச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ நான் 2 கப் எடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் நான் 4 கப் அளவுக்கு உடச்ச கடலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உடச்ச கடலை வந்து சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாயும் மிளகையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 வரமிளகாயை எடுத்திருக்கேன். இப்போ இது எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா சீக்கிரமாக வறுபடும். ஆனால் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இந்த பொடியை. அதனால் வெறும் வானிலையில் இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாயோட அளவு வந்து குறைவாக வச்சுட்டு மிளகை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகும் வறுபட்டுடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகம் வந்து இந்த பொடிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். ஜீரகமும் நல்லா கலர் மாதிரி நல்ல வாசனை வருது. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்னாக்குன்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. புடைக்க தெரிஞ்சவங்க நல்லா முரத்தில் போட்டு நல்லா புடைச்சிக்கோங்க. இப்போ புடைக்க தெரியாதவங்க, பேச்சுலர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு நான் பண்ணுற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னாக்குன்னி மேலே இருக்கிற மண், தூசி எல்லாமே அந்த டவலில் ஒட்டிக்கும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கல்லெலாம் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனால் முறத்தில் போட்டு புடைச்சிங்கன்னா ஈஸியாக புடைக்க முடியும். புடைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலாக்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மண் தூசி தான் இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. இதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும். இப்படி மண்ணோடு போட்டுட்டோம்னா நம்ம பொடியை வந்து வாயிலே வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த மிளகு, ஜீரகம், அப்புறம் வரமிளகா, பொட்டுக்கடலை, சென்னாக்குன்னி. இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது வந்து கலந்தாச்சு. இது வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சென்னாக்குன்னி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை பரிமாறலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிற அளவுக்கு நம்ம எந்த பொருளுமே சேர்க்கலை. எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த பொடியை போட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 8 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் கொஞ்சமாக இந்த பொடியை போட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.